வணக்கம். நான் டாக்டர் பாரி, கன்சல்டன்ட் யூராலஜிஸ்ட், யூராலஜி ஸ்பெஷாலிட்டி கிளினிக். இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி, அதாவது பிபிஹெச்னு சொல்லுவாங்க ஆங்கில மருத்துவத்தில். ப்ராஸ்டேட் அப்படின்னு ஒரு சுரப்பி ஒன்று இருக்குது. எல்லா ஆண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. யூரினரி பிளாடர், அதாவது அந்த சிறுநீர் பைக்கு வெளியில் இருக்குது, அதாவது அதனுடைய பாதையில், யூரின் போகிற பாதையில் இருக்கிற ஒரு சுரப்பி அது. அது வந்து என்ன விதமான தொந்தரவுகள் குடுக்கலாம் அப்படின்னா, 2 விதமான தொந்தரவுகள். அதில ஒண்ணு தான் பிபிஹெச். இன்னொன்னு கேன்சர்ன்னு சொல்லப்படக்கூடிய புற்றுநோய். உடம்புல எப்படி எந்த உறுப்புகள்ல வேணாலும் புற்றுநோய் வரலாமோ, அதே மாரி புராஸ்டேட்லயும் வந்து புற்றுநோய் ஏற்படலாம். அ யாருக்கெல்லாம் வந்து இந்த பிபிஹெச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த புராஸ்டேட் என்லார்ஜ்மென்ட் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வயோதிகத்தின் காரணமாக எல்லா ஆண்களுக்குமே இருக்குன்னு சொல்லலாம். 50 வயது தாண்டிட்டாலே இதுக்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சிரும். கிட்டத்தட்ட ஒரு 50% பேருக்கு இந்த மாரி புராஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும். 80 வயசுலாம் தாண்டிட்டா 80 வயசு தாண்டிட்டா கிட்டத்தட்ட ஒரு 100ல 90 பேருக்கு வந்து இன்வேரியபிலி யூரினரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். யூரினரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இது என்ன விதமான தொந்தரவுகள் ஏற்படலான்ற கேள்வி வரும் இல்லையா? ஸோ யூரினரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா, அது 2 வகைப்படும். ஒண்ணு கழிப்பதில் சிரமம். அதாவது யூரின் போகும்போது அதிகப்படியான நேரம் ஆகுறது. ரொம்ப டைம் எடுத்து அ ஸ்டார்ட் பண்றது யூரினேஷன தொடங்குறதுக்கே கஷ்டமா இருக்கிறது. மெல்லிசாக யூரின் போறது, அடிக்கடி யூரின் போறது இதெல்லாம். இது வந்து ஒரு விதமான பிரச்சனை. 2வது விதம் வந்து சிம்ப்டம்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லுவோம். அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத அர்ஜென்சி, இரவு நேரங்கள்ல நெறையா முறை எந்திரிச்சு யூரின் போறது, இதெல்லாம் ஒரு மாதிரியான சிம்ப்டம்ஸ். ஸோ இதில வந்து ம் அ எந்த சிம்ப்டமாக இருந்தாலும், அது குவாலிட்டி ஆஃப் லைஃப்ப டெஃபினட்டா வந்து பாதிக்கக்கூடும். அதாவது ராத்திரி நேரத்தில எந்திரிச்சு 6 முறை, 7 முறை யூரின் போனா, பகல்ல வந்து ஒரு இரிட்டபிலிட்டி இருக்கும். போக முடியாது. அதாவது வேலைக்கு போறதுக்கு கஷ்டமா இருக்கும். வேலைக்கு போனா வந்து தொந்தரவுகள் இருக்கும். வேலையில ஜாப்ல தொந்தரவுகள் இருக்கும். தூக்கமின்மையின் காரணமாக. ஸோ, இதனால இது வந்து ஒரு அ ரொம்ப நாளா இது நடந்துகிட்டு இருக்கும்போது, இது என்னவோ சாதாரணமா வாழ்வா பழகிடும். ஆனா, அதே வந்து இதுலேருந்து மருத்துவங்கள் மூலமா, இல்ல மெடிசின்ஸோ, இல்ல ஆப்பரேஷனோ பண்ணி இதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா இது என்ன விதமான தாக்கத்த நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்துச்சுன்றது நம்மளால உணர முடியும். ஸோ, புராஸ்டேட்டுங்கிறது வந்து யூசுவலா வந்து இன்னைக்கு தொந்தரவு ஏற்பட்டு, நாளைக்கு வந்து மருத்துவர பார்க்குற வியாதி கிடையாது. பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா, பல வருடங்கள் இதில அப்படியே இருந்து அனுபவிச்சு அது ரொம்ப ஜாஸ்தியான பிறகு தான் அது வருவாங்க. ஸோ இந்த மாரி வீடியோக்களுடைய நோக்கமே வந்துட்டு, இந்த மாரி ஒண்ணு இருக்கு. ஸோ அதெல்லாம் இதுக்கு வந்து வைத்தியங்களும் சிம்பிளா இருக்கு, மருந்துகளும் சிம்பிளா இருக்கு அப்படிங்கும்போது, ரொம்பவும் காலதாமதப்படுத்தாம மருத்துவர அணுகுறதுக்காக தான் இந்த மாரியான வீடியோக்கள்லாம் செய்யப்படுது. மருத்துவர அணுகுறது அப்படின்னா, எப்ப அணுகணும்? நான் இப்ப யூரின் இன்னைக்கு ஒழுங்கா போலன்னா, நான் உடனே நாளைக்கு போய் டாக்டர பார்க்கணுமா? கட்டாயம் கிடையாது. இது வந்து ஒரு ஒரு சில பல நாட்கள் வந்து யூரின் போறதுல உங்களுக்கு அந்த ஒரு வேற்றுமை தெரியும். அதாவது ஒரு ஒரு இடத்துக்கு போறோம், யூரின் பாஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே, பர்ட்டிகுலர்லி ஆண்களுக்கு ஒரு மாரி ஒரு காமன் டாய்லெட்லலாம் போனா ஒரு 2 பேர் வருவாங்க, பாஸ் பண்ணுவாங்க, போவாங்க. அப்ப நமக்கு நேரம் ஆகுது அப்படின்ற மாரி. ஸோ அதே மாரி போகும்போது சிரமம் இருக்கிறது. போய் முடிச்ச பிறகு முழுவதும் வெளியேத்தின ஒரு திருப்தி இல்லாம, தொடர்ந்து என்னவோ யூரின் உள்ள இருக்கிறா போலயே ஒரு ஃபீலிங் இருக்கிறது. இதெல்லாம் தான் வந்து புராஸ்டேட்ல ஏற்படக்கூடிய சிம்ப்டம்ஸ். இந்த மாரியான அறிகுறிகள் தென்படும்போது டெஃபினட்டா வந்து சில நாட்கள் இதெல்லாம் தொடர்ந்து இருந்ததுன்னா, போய் டாக்டர பார்த்துக்கிறது நல்லது. டாக்டர பார்த்துக்கிறது அப்டின்னா, டாக்டர் என்ன பண்ணுவாங்க, இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் ஸ்கோர் மூலமாக அசஸ் செய்யப்படும். அதாவது ஸ்கோர் மூலமா அசஸ் பண்ணும்போது, இது வந்து எவ்வளோ உங்கள பாதிச்சிருக்கு? மைல்டான பிரச்சனை தானா? இல்ல மாடரேட்டான பிரச்சனையா? இல்ல ரொம்ப சிவியர் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்றத ஒரு ஸ்கோர் மூலமாக நாங்க கணக்கிடுவோம். அதன் பிறகு சில டெஸ்ட்டுகள் இதுக்காக செய்யப்படும். அம் யூரின் டெஸ்ட்டு, அப்புறம் ஃப்ளோ டெஸ்ட்டுன்னு ஒண்ணு பண்ணுவோம். யூரோ ஃப்ளோ டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். வேற உங்கள வந்து யூரின் பாஸ் பண்ண சொல்லுவோம். ஒரு கமோட்ல ஒரு டாய்லெட் மாரி இருக்கும். அதுல வந்து ஒரு சென்சார் மாரி வச்சு, அத ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா இது ஸ்பீட் ரேட்ட வந்து நம்ம வந்து அசஸ் பண்ண முடியும். அதன் பிறகு அல்ட்ரா சவுண்டுங்கிற ஸ்கேன் பண்ண சொல்லி கேட்போம். அது இப்போ நம்மள மாரி டெவலப்டு ஸ்டேட்லலாம் வந்து எல்லா பக்கமும் அல்ட்ரா சவுண்ட் இருக்கு. சிறிய லெவல் 3 டயர் டவுன்ஸ்லலாம் கூட வந்து ஸ்கேன் பண்றதுங்கிறது ஈஸிலி அவைலபிள். ஸோ இந்த இந்த டெஸ்ட்டுகள் பெரும்பாலுமே எல்லாமே வந்து போய் ஒரு பெரிய மெட்ரோ சிட்டில போய் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லாம, நம்ம இருக்கிற இடத்துலயே கிட்டவே அவைலபிளா இருக்கிற டெஸ்ட்டுகள் தான். இந்த அல்ட்ரா சவுண்ட் பண்றதன் மூலமாக யூரின் எவ்வளோ தங்குது? எவ்வளோ பெருசா இருக்கு புராஸ்டேட்டு?
இதனால ஏதாவது சிறுநீரக வீக்கம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? இந்த மாரி விஷயங்கள்லாம் அல்ட்ராசவுண்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதில பிளட் டெஸ்ட் சிலதும் பண்ணுவோம். நான் தொடக்கத்தில சொன்ன மாரி, புராஸ்டேட் வளர்ச்சிங்கிறது வந்து 2 வகைப்படும். ஒண்ணு வயோதிகத்தின் காரணமாக வர்ற பினைன் புராஸ்டேட் என்லார்ஜ்மென்ட். இன்னொன்னு அதே வயோதிகத்தின் காரணமாக வர்ற கேன்சரஸ் என்லார்ஜ்மென்ட். இந்த சிம்ப்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சொன்னது எல்லாமே 2க்குமே பொதுவானது தான். அது பினைனாக இருந்தாலும் இந்த சிம்ப்டம் எல்லாம் இருக்கும். இதுவே கேன்சராக இருந்தாலும் இந்த சிம்ப்டம்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கேன்சர்னா உடம்பு வெயிட் குறைஞ்சிருமே டாக்டர். பசி இல்லாம இருக்குமே. புராஸ்டேட் கேன்சர்ல அந்த மாரிலாம் ஒண்ணுமே இருக்காது. புராஸ்டேட் கேன்சரும், பினைன் புராஸ்டேட் 2க்கும் ஒரே மாதிரியான அறிகுறிகள் தான். ஸோ இதனால தான் வந்து இது எதனால ஏற்படுதுங்கிறது வந்து நமக்கு புரியாதனால தான் நம்ம சீக்கிரமாவே போய் டாக்டர ஏன் பார்க்கணும்னு சொல்றோமோ, டாக்டர் ஒரு பிளட் டெஸ்ட் மூலமாக, பரிசோதனையின் மூலமாக இத வேறுபடுத்திருவாங்க. இது வந்து உங்களுக்கு வயோதிகத்தின் காரணமாக வந்த பினைன் என்லார்ஜ்மென்ட் இல்லன்னா இது கேன்சராக இருக்கக்கூடும். நீங்க மேற்கொண்டு போய் இந்த ஸ்கேன பண்ணுங்க, பயாப்சிய பண்ணுங்கன்னு. அந்த பிளட் டெஸ்ட் பேரு PSAன்னு சொல்லப்படக்கூடிய புராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிளட் டெஸ்ட். மறுபடியும் நான் அந்த ஸ்கேனுக்கு சொன்ன மாரி தான். இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு கேட்கறதுக்கு இருந்தாலும், அகைன் டயர் 3 சிட்டீஸ்லேருந்து எல்லா பக்கமும் இது வந்து இந்த டெஸ்ட் வந்து யூனிஃபார்ம்லி அவைலபிள். எல்லா லேப்கள்லயும் செய்யப்படும். இது ஒரு பெரிய ஸ்பெஷல் டெஸ்ட் எல்லாம் கிடையாது. இத பண்றதன் மூலமாக ஒருத்தருக்கு கேன்சருக்கான அ சந்தேகம் வலுப்படுதா இல்லையான்றத வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். அதன் பிறகு அவசியம்னா பயாப்சி எல்லாம் பண்ணி, இருக்கு இல்லைன்றத ப்ரூவ் பண்ணலாம். சரி கண்டுபிடிச்சாச்சு. இது பிபிஹெச் கேன்சர் இல்லைன்னு வந்துருச்சு. பினைன் என்லார்ஜ்மென்ட் தான். நான் என்ன பண்ணணும்? எனக்கு வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுற அளவுக்கு இருக்கிறதுனால, நான் வேற என்ன பண்ணணும் இதுல? அப்படின்னு கேட்டா, பெரும்பாலான சமயங்கள்ல இதெல்லாம் வந்து மருந்துகள் மூலமாக தான் வைத்தியம் தொடங்கப்படும். பின்ன என்ன ஆகுன்றது வந்து வியாதியினுடைய தன்மைய பொறுத்து இருக்கு. மருந்துக்கு ரெஸ்பான்ஸ பொறுத்து இருக்கு. அது வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் குடுக்குது. அது ரிவர்சல் ஆஃப் சிம்ப்டம்ஸ். நீங்க எந்த தொந்தரவுகளோட போறீங்களோ, அந்த தொந்தரவுகள்லாம் மாத்திரை எடுக்கிறதன் மூலமா மாறுபடுதாங்கிறத பொறுத்து இருக்கு. பட் 99% ஆஃப் த டைம் வந்து ஒரு டாக்டர போய் பார்க்கும்போது பெரும்பாலும் அந்த ம் சிலடோசின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த புராஸ்டேட் மருந்தையோ, இல்ல டாம்சுலோசின்னு சொல்லப்படக்கூடிய புராஸ்டேட் மருந்தையோ குடுப்பாங்க. இதன் மூலமாக என்ன ஆகும்னா, யூரின் ஒரு தடை இல்லாம ஃப்ரீயாக போகும். ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்ல. போய் முடிக்கும்போது ஒரு திருப்தி இருக்கும். இது கூடவே வந்து புராஸ்டேட் சைஸுக்கு தகுந்த மாரி அந்த டியூட்டாஸ்ட்ரைடுன்னு ஒரு மாத்திரைய வந்து சேர்ப்பாங்க, இல்ல சேர்க்காம விடுவாங்க. அது வந்து அந்த டெஸ்ட்டுகளினுடைய முடிவுல வந்து டாக்டர் என்ன முடிவு பண்றார்ன்றத பொறுத்து, ஒரு மாத்திரை மட்டும் போதுமா? இல்ல அதுவே காம்பினேஷன் தெரப்பியா குடுக்கணுமான்றத முடிவெடுப்பாங்க. இந்த மருந்துகள் எடுத்துக்கிட்ட பிறகு, தோராயமாக 2லேருந்து 3 மாசத்துல வந்து நம்ம மாற்றங்கள கணிக்க முடியும். சில பேருக்கு வந்து வெகு சீக்கிரமே வந்து 2வது நாளே வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும்பாங்க. சிலருக்கு ஒரு 1 மாசம் கழிச்சு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ 2லேருந்து 3 மாசம் கழிச்சு, இந்த மருந்தினுடைய பலன்கள நம்ம வந்து கணிக்க முடியும். நல்லா எஃபெக்டிவா இருந்தது அப்படின்னா, மருத்துவர் வந்து உங்கள இதே மெடிசின்ஸோட கன்டின்யூ பண்ண சொல்லுவாங்க. இல்லைனாக்கா நான் சொன்ன மாரி இதில வந்து ஒரு 4, 5 விதமான மருந்துகள் இருக்கிறனால, வேற எதையாவது மாத்தி குடுத்து, இன்னது ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கறது. ஸோ இது வந்து புராஸ்டேட்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னா, லைஃப்ல வந்து புராஸ்டேட் என்லார்ஜ்மென்ட் வந்துருச்சு அப்படின்னா, அது ஒரு பிபி, சுகர் மாரியாக நினைக்க வேண்டிய ஒரு வியாதி தான். சர்க்கரை வியாதியும், பிளட் பிரஷரும் வந்து டாக்டர போய் பார்த்தா, ஒரு கார்டியாலஜிஸ்ட்டயோ, இல்ல பிசிஷியனோ போய் பார்த்தா மாத்திரை குடுக்குறாங்க. நம்ம கட்டாயம் வந்து தினம் போடணுமான்னு கேட்க மாட்டோம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். அது வந்து லைஃப் லாங் இருக்க போற வியாதி. அதுக்கு தினம் அதுக்கு மாத்திரை போடணும்னு. புராஸ்டேட்டும் அப்படிப்பட்ட ஒரு வியாதி தான். நாங்க காமனா பார்க்குறது, "அப்படியா லைஃப் லாங் போடணுமா மாத்திரை? 1 மாசம் போதாதா? 2 மாசம் போதாதாம்பாங்க." புராஸ்டேட்ட பொறுத்தவரைக்கும் மருந்துகள் மூலமாக கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது வந்து மாத்திரை எடுக்கிறதுனால தான். மாத்திரை எடுக்கிறத என்னைக்கு நிறுத்துறோமோ, அன்னைக்கே திரும்ப பழைய பிரச்சனைகள் பூரா திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து டெஃபினட்டா வந்து புராஸ்டேட்டுக்கும் வந்து பிபி, சுகர் மாரியே வந்து மருந்துகள தினம் உட்கொள்ளுதல் அவசியம். இது வந்து பெரும்பாலும் வந்து டோசேஜ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒன்ஸ் அ டே டோசேஜ் மாரி தான். ஒரு நாளைக்கு ஒரு முறை இரவுலயோ, பெரும்பாலும் இரவுல தான் எடுக்க சொல்லுவோம். அந்த மாரி அந்த மாத்திரைய வந்து தொடர்ந்து எடுக்கணும். தொடர்ந்து எடுக்கிறதன் மூலமாக நான் முதல்ல குறிப்பிட்ட மாரி உங்களுக்கு லைஃப்ல வந்து தூக்கம் பெட்டரா இருக்கும். ஏன்னா டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. ஃப்ளோ நல்லா இருக்கும். போன பிறகு திருப்தி இருக்கும். இதெல்லாம் இருக்கு. இது போக வேற ஏதாவது பண்ண முடியுமா? லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஏதாவது மூலமாக என் புராஸ்டேட்ட குணப்படுத்த முடியுமா? நான் டெஃபினட்டா மருந்துகள் தான் எடுத்துக்கணுமா? இல்ல வேற ஏதாவது பண்ணணுமான்னா, அது வந்து அந்த சிம்ப்டம்ஸோட தீவிரத்த பொறுத்து இருக்கு. அ ஒ வெகு சிலர் வந்து எனக்கு ஃப்ளோலலாம் ஒண்ணும் தொந்தரவு இல்ல டாக்டர். ராத்திரி 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவ எந்திரிச்சு யூரின் போறேன். 2, 3 முறை எந்திரிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்டா, அது வந்து
யூசுவலாக வந்து நாங்கள் ஃப்ளூயிட்ஸை 7 மணிக்கு மேலே தண்ணி குடிக்கிறத கம்மி பண்ணிக்கங்க, நைட்டில் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி பால் சாப்பிடாதீங்க, இந்த மாதிரி சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அறிகுறிகளை கொடுப்போம். மெஜாரிட்டி பேருக்கு இந்த லைஃப் ஸ்டைல் வாழ்வியல் முறை மாற்றங்களுக்கான அறிவுரையும் மாத்திரைகள் ரெண்டையும் சேர்த்து கொடுக்கும்போது பலன் வந்து பல மடங்காக பெருகுது. இப்போ ப்ராஸ்டேட் ஆப்ரேஷன்லாம் சொல்கிறாங்களே, அது என்ன? அது இப்போது எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணிக்கிட்டாங்க, மாத்திரைகள் தான் வைத்தியமா, இல்லை ஆப்ரேஷன்லாம் கிடையாதுன்னா, ப்ராஸ்டேட் ஆப்ரேஷன் வந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்களாகவே யூரின் போகிற பாதை வழியாக தான் அந்த ஆப்ரேஷனை பண்ணுறோம். 80ஸ்லேருந்தே அதை அப்படி தான் பண்ணுறோம். ஆனால் எனர்ஜி சோர்சஸ் வந்து நிறைய மாறுபடுது. முதல்ல வந்து அந்த மோனோபோலார் கரண்ட்டை பயன்படுத்துவோம். சப்சிக்வெண்ட்டாக வந்து பைபோலார்னு ஒரு எனர்ஜி ஒன்று வந்தது. அப்புறம் பிளாஸ்மா கைனடிக்னு எனர்ஜி வந்தது. லேசர் வந்தது அதன் பிறகு. லேசருக்கு பிறகு இப்போ வந்து அந்த வாட்டர் வேப்பர் தெரப்பின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்டீம் மூலமாக ப்ராஸ்டேட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பபுள் கிரியேட் பண்ணி அது மூலமாக ப்ராஸ்டேட்டை டெசிகேட் பண்ணுற ப்ராசஸ்லாம் வந்திருக்கு. ஸோ வைத்திய முறைகள் வந்து மாத்திரைகள் ஜாஸ்தியான மாதிரியே வைத்திய முறைகளும் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகி இன்றைக்கி வந்து ப்ராஸ்டேட் ஆப்ரேஷன் வந்து காலையில் பண்ணிக்கிட்டால் சாயங்காலம் வீட்டுக்கு போகலான்ற அளவுக்கு வந்துடுச்சு. ஒரு காலத்தில் வந்து இரத்த இழப்பு மற்றும் காம்ப்ளிகேஷன்ஸு இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருந்த காலமெல்லாம் போய் இன்றைக்கி இந்த வைத்திய முறைகள் நவீனமாக அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எலிமினேட் ஆகி இன்றைக்கி ப்ராஸ்டேட்டுங்கிறது ஒரு சிம்பிள் ஆப்ரேஷன், கிட்டத்தட்ட ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுற மாதிரி அவ்வளவு சிம்பிளாகிடுச்சு. ஆப்ரேஷன் யாருக்கு வேணும் யாருக்கு வேணாம் அப்படிங்கிறது வந்து பேஷண்ட்டோடைய தொந்தரவை பொறுத்து, அந்த மெடிசின்ஸுக்கு அவங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து டாக்டரும் பேஷண்ட்டும் சேர்ந்து எடுக்கிறது தான் அந்த ப்ராஸ்டேட் ஆப்ரேஷனுக்கான முடிவு. ஸோ டேக் ஹோம் மெசேஜ், அதாவது இதுலேருந்து நீங்கள் இந்த வீடியோலேருந்து புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் முதல்ல குறிப்பாக சொல்கிறது வந்து ப்ராஸ்டேட்டுங்கிறது வந்து சிம்டம்ஸ் கொடுக்கும். அந்த சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் பினைனுக்கும் கேன்சருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. ரெண்டினுடைய அறிகுறிகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸுக்கான அறிகுறி கேன்சராக கூட இருக்கலாம். அதனால் வந்து இது பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இப்படி தான் இருந்தது, எதிர்த்து வீட்டுக்காரருக்கும் இப்படி தான் இருந்தது, அதனால் வந்து அதே தான் எனக்கும், அவர்கிட்டயே போய் கேட்டு அவர் ஒரு மாத்திரையை வாங்கி போடுறாரு, அந்த மாத்திரையை வாங்கி போடுறதுன்ற மாதிரி வைத்தியம் பண்ணாமல் டெஃபினட்டாக போய் டெஸ்ட் எல்லாம் பண்ணி டாக்டரை பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கிறது வந்து பினைனா இல்லை கேன்சரஸ் என்லார்ஜ்மெண்ட்டானு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். 1. 2வது, மாத்திரைகள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் எடுத்து நிறுத்தலாமா, இல்லை தொடர்ந்து லைஃப் லாங் எடுக்கலாமாங்கிறது அகைன் அது வந்து இண்டிவிஜுவலைஸ்டு. சில பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு நிறுத்துவோம், ரொம்ப நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும், சரி சில வருடங்கள் மாத்திரை இல்லாமல் இருந்து பார்க்கலான்னு போவோம். சில பேருக்கு எடுக்கிறதுனால தான் கண்ட்ரோல் இருக்குன்றது நமக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் தொடர்ந்து எடுக்கலாம்னு சொல்லுவோம். ஸோ இந்த முடிவு வந்து பேஷண்ட்டும் டாக்டரும் வந்து பேலன்ஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி எடுக்க வேண்டிய முடிவு. ஸோ எண்ட் ஆஃப் திஸ் இந்த 2 மெசேஜை தான் நான் வந்து ட்ரைவ் ஹோம் பண்ண விரும்புகிறேன். ஸோ ப்ராஸ்டேட்டுங்கிறது வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய வியாதி, இக்னோர் பண்ணாதீங்க. அதை டைம்லி கன்சல்டேஷன், டைம்லி இன்டர்வென்ஷன் ஆர் டைம்லி மெடிகேஷன்ஸ் வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியரை காப்பாற்றுறதுல கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.